Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இன்றைய டிஜிட்டல் உலகில் ஆசைப்படும் பொருட்கள் அனைத்தையும் வீட்டு வாசலிலேயே வாங்கிக் கொள்ளும் அளவிற்கு வசதிகள் வந்துவிட்டன. இதனை தவறாக பயன்படுத்தும் சிலர் இ-காமர்ஸ் தளங்கள் மூலம் போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி வருவது தற்போது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே போதைக்காக வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனை செய்த மூவரை கைது செய்து போலீசார் விசாரித்தனர். இதில் மும்பையிலிருந்து மாத்திரைகள் சப்ளை செய்யப்படுவதும் பெரும்பாலும் கொரியர் மூலம் தங்களின் இருப்பிடத்திற்கே மாத்திரைகள் வந்து சேரும் என்றும் 3 பேரும் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றனர். மேலும் மும்பையைச் சேர்ந்த ஏபெக்ஸ் வேர்ல்டு வைடு சர்ஃபேஸ் கம்பெனி என்ற மருந்து கம்பெனியில் இருந்து அளவுக்கு அதிகமான வலி நிவாரண மாத்திரைகள் கொரியரில் அனுப்பப்பட்டது தெரிய வந்தது. பொதுவாக வலி நிவாரண மாத்திரைகளை மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் வழங்கக்கூடாது என்பது விதி. ஆனால் இந்நிறுவனம் அதிக அளவில் வலி நிவாரண மாத்திரைகளை பிரபலமான இ-காமர்ஸ் தளமான இந்தியா மார்ட் மூலம் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து கிடைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் மும்பை புறப்பட்டுச் சென்ற ஸ்ரீபெரும்புத்தூர் போலீசுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. ஏபெக்ஸ் வேர்ல்டு வைல்ட் சர்ஃபேஸ் கம்பெனியின் நிர்வாக இயக்குனர் சதானந்த் பாண்டே தலைமறைவான போதிலும் பின்வாங்காத தமிழக காவல்துறை அங்கேயே தங்கியிருந்து மும்பை போலீசின் உதவியுடன் அவரை கைது செய்து தமிழகம் அழைத்து வந்து சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே போதை மாத்திரைகள் விற்பனையில் இந்தியா மார்ட் நிறுவனத்திற்கும் தொடர்பு இருக்குமா என்ற சந்தேகம் காவல்துறைக்கு எழுந்தது. இதனால் இந்தியா மார்ட் தலைமை செயல் அலுவலர் தினேஷ் சந்திரா அகர்வால் மற்றும் 6 இயக்குநர்கள் என மொத்தம் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த ஸ்ரீபெரும்புத்தூர் போலீசார் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் செய்தியாளர் பாலா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.